One small story I will tell. One man prepared 3 dolls in one mold. So the dolls were same to see because in one mold it was prepared. I think you are all understand English now. Simply I will tell. And then he called many people and then asked them, tell the difference between 3 dolls. Everyone is coming and observing, same eyes, same nose, everything same because same mold, no? There is no difference. No one couldn't find difference in them. And then they said, you only please tell what is the difference. So he brought one small stick, a small one, and then that first stick he put in this ear and it came from this ear. For second doll he put here, it came from mouth. For third one he put in the ear, it went inside. So this is the difference. Tell what is the difference. For first doll he put here, it came from this ear. He put one ear, another ear it came. For second doll he put in the ear, it came from mouth. For third one it went inside. So this is the difference. Now we are all 3 dolls, you think. So what is the difference? Now you heard all 2 Matajis said and the other children also, they said everything you heard, no? Everything you hear, it went here or here or here. For first doll, it came outside. It here there and it left there only. The second one, it came from mouth. It said to all, oh nice, nice, I heard like this. It said. And then finished. Third one, it went inside and then it practiced. So today you have learned so many things here. So you will be which doll? First doll or second doll or third doll? Yes. So we'll all be third doll. So best of luck. Now our Mataji will tell that in Tamil for those small children who didn't understand. Okay? ஒரு மனிதன் ஒரே அச்சில் ஒரே மாதிரி அச்சில் 3 பொம்மைகளை செய்தான். என்ன செய்தான் அவன்? 3 பொம்மைகள். சின்ன பிள்ளைகளுக்கு புரியாதவங்களுக்கு 3 பொம்மைகள் செய்தான். 3 ஒரே மாதிரி இருந்தது. அவன் கேட்டான், இந்த 3ல் நீங்கள் யாரும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுமா? யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க சொன்னாங்க, நீங்களே எங்களுக்கு சொல்லுங்க. அவன் ஒரு சின்ன குச்சியை கொண்டு வந்தான். அந்த பொம்மையினுடைய ஒரு காது வழியாக அந்த குச்சியை போட்டதுமே அந்த குச்சி எந்த பக்கமாக வந்தது? அடுத்த காது வழியாக வெளியில் வந்தது. அடுத்த பொம்மைக்கு இந்த காது வழியாக போட்டது, அது எது வழியாக வெளியில் வந்தது? வாய் வழியாக வெளியில் வந்தது. அடுத்த பொம்மைக்கு உள்ளே போட்டால் அது உள்ளேயே போச்சு, வெளியில் வரலை. இந்த மாதிரி நாமும் இந்த மாதிரியான விழாக்களுக்கெல்லாம் போவோம், நிறைய விஷயங்களை எல்லாம் கேட்போம். நம்மளையும் 3 பொம்மை மாதிரி நாங்களும் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சிலர் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, இந்த காதில் வாங்கி அதே காதில் அங்கேயே விட்டுருவாங்க எல்லாத்தையும். கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் வெளியில் போய் கேட்டுக்கு வெளியில் போய் என்ன சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா சொன்னாங்க அப்படின்வாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணல, கவனம் ஊன்றி கேட்கல. அதுலேயும் நம்மளை சில பேர் என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்துட்டு இருப்போம். மேலே ஒரு அணில் இருக்குது, அது எந்த பக்கமாக போகுது தெரியல, அது போல் வேடி பார்த்துட்டு இருப்போம். அது ஒன்றுமே நமக்கு அங்கே தெரியாது. அடுத்த பொம்மை மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு காதல் நல்லா கேட்பாங்க, வெளியில் வரத்துக்குள்ளேயே ரொம்ப அருமையாக கேட்டேன் தெரியுமா, இந்த கதை சொன்னாங்க, அந்த கதை சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அத்தோட சரி, அவங்களும் மறந்துடுவாங்க, விட்டுருவாங்க. அது எதையும் என்ன செய்யல, அவங்க ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரவே இல்லை. அடுத்த டால் தான் என்ன செய்யுது, அந்த பொம்மை எப்படி இருக்குது, காதால வாங்கினதை உள் வாங்குது, நல்ல கிரகிக்குது. சரியா, நல்ல கிரகிக்குது. நாம் இப்போ எந்த பொம்மையாக இருக்கணும், 3வது பொம்மை. அதை சொல்லவே கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் அதை நன்னூத்தருக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கேட்டதெல்லாம் அப்படியே உடனே சொல்லிடுவேன் தெரியுமா, எல்லாருக்கும் அப்படியே சொல்வேன் அப்படின்னு பெருமையாக அடிச்சுக்கிட்டு, ஆனால் எதையுமே ப்ராக்டிஸ் கொண்டு வரலன்னா என்ன அர்த்தம், எந்த பயனும் இல்லை. சரியா, அதனால மாத்தது என்ன சொன்னாங்க,
இங்கே நிறைய கதைகள்லாம் கேட்டீங்க. ஆனால் அதெல்லாம் என்ன செய்யணும் நாம உள்வாங்கி ப்ராக்டிஸ். நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் சொல்லி. இந்த மாதிரி சண்டே ஸ்கூலில் படித்த ஒரு பிள்ளை பெரிய ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறா. அங்கே அவசரமாக அவங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவளுக்கு சண்டே ஸ்கூலில் அவள் கேட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன கதை ஞாபகம் வந்துடுது. அதை அவள் அப்படியே அழகாக சொல்லிட்டு அவளுக்கு வேலை. அந்த லட்சணத்தில் மற்றவங்களை விட அவளுக்கு நிறைய விஷயத்தில் என்னவா இருந்தது, குவாலிஃபிகேஷன் தகுதிங்கிறது குறைவாக தான் இருந்தது. ஆனால் அவளுக்கு அந்த வேலை கிடைச்சிட்டு அவங்க சொன்னாங்க, சமயோசிதமாக சரியான நேரத்தில் நீங்கள் இந்த அணுகுமுறை அது உங்களுக்கு இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு அவளுக்கு அந்த வேலை கிடைச்சிடுது. அதனால் எப்போ எது உதவும் நமக்கு தெரியாது. சிறு துரும்பும் பல் குத்த உதவும்.